புதுச்சேரியில் போலி நகையை அடகு வைத்து மோசடி செய்த கும்பலை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் 1.20 லட்சம் மற்றும் காரை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி பாரதி வீதியை சேர்ந்தவர் அசோக்குமார். இவர் முதலியார்பேட்டை கடலூர் சாலையில் அடகு கடை நடத்தி வருகிறார். இவரது கடையில் சுந்தரமூர்த்தி என்பவர் வேலை செய்து வருகிறார். கடந்த 5ஆம் தேதி அடகு கடைக்கு வந்த மர்ம நபர் சுந்தரமூர்த்தியிடம் 16 கிராம் தங்கச் செயினை அடகு வைத்து அதற்கு ஈடாக ரூபாய் 85,000 வாங்கி சென்றுள்ளார். அந்த செயினை அசோக்குமார் வந்து சோதனை செய்த பொழுது அது போலி நகை என்பது தெரிய வந்தது. இது தொடர்பாக அசோக்குமார் அளித்த புகாரின் பேரில் முதலியார்பேட்டை காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் கண்ணன் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிந்து கடை மற்றும் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா மூலம் ஆய்வு செய்தனர். அப்பொழுது காரில் வந்த 2 நபர்கள் நகை கடையில் நகை வைத்து பணம் பெற்று சென்றது தெரிய வந்தது. இவர்கள் 2 நபர்களும் வில்லியனூரிலும் இதேபோல் மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. மேலும் சென்னை திருவான்மியூரில் பதுங்கி இருந்த ஒரு குற்றவாளியை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் அவர் சென்னை ஓசூரை சேர்ந்த சுரேஷ்குமார் என்பது தெரிய வந்தது. அவரிடம் நடத்திய விசாரணையில் கொட்டிவாக்கத்தை சேர்ந்த பிரசாத் என்கிற லால், வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த ஷேக் இஸ்மாயில் ஆகியோருடன் சேர்ந்து மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. ஷேக் இஸ்மாயில் போலி நகையை தங்க நகை போல் செய்து கொடுத்துள்ளார். அதனை சுரேஷ்குமாரும் பிரசாத்தும் காரில் சென்று அவசர தேவைக்கு அடகு வைப்பது போல் வைத்து பணம் பெறுவதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர். இவர்கள் 3 நபர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 1.20 லட்சம் ஒரு காரை பறிமுதல் செய்தனர்.